ஸ்ரீ சத்யநாராயண விரத பூஜை கதை. முதல் அத்தியாயம். இப்பெரிய பூமண்டலத்தினால் சூழப்பட்ட நவகண்ட தாயகமாக பூமியில் மத்தியில் உள்ள இப்பரடகண்டத்தில் நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் மிக மேன்மையான சத்திரயாகம் செய்யும் சமயத்தில் அவ்விடத்தில் சௌனகாதி மகர்ஷிகள் அநேக புராண வியாக்கியானம் செய்யக்கூடியவரும் நற்குணங்களால் நிறைந்தவரும் வெகு திறமைசாலி என்று முனிக்கூட்டங்களால் புகழப்பெற்றவரும் அதிமேதாவியும் ஆகிய சூதமா முனிவரை பார்த்து, ஓ முனி சிரேஷ்டரே, மனிதனால் இகலோக சம்பந்தமான மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, பசு தாரா புத்திராதி பலன்களையும் பரலோக பலன்களையும் கோரப்படுகின்றல்லவா? இவை எல்லாம் விரதங்களிலேயா, சாந்திரானாதி விசேஷ விரத தபசுகளாலேயா, பிராமணர்களுக்கு செய்யும் உபச்சாரங்களிலேயா மனிதர் மேற்சொன்ன இகப்பர பலன்கள் அடைவார்கள் என அவைகளை கேட்க விரும்புகிறோம். கூடுமானால் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று கோரி வணக்கத்துடன் கேட்கவே சூத புராணிகர் தன் முக்கிய குருவாகிய வியாசரை தானம் செய்த முனிவர்களை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஓ முனி சிரேஷ்டர்களே, ஐயா, தாங்கள் கேட்ட வினாவின்படி தேவ ரிஷி சிரேஷ்டராயும் பிரம்மமாமனஸ் புத்திரராகிய நாரதர் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து பிரசன்னம் செய்த போது சாக்ஷாத் பகவான் ஆகிய ரிஷிகேஷர் நாரதரை பார்த்து சொல்லபடியே எனக்கு தெரிந்த மட்டும் பெரியோர்களால் கேள்விப்பட்டவளும் உங்களுக்கு விவரமாய் சொல்கிறேன். தாங்கள் மிக பக்தியுடனும் ஊக்கத்துடனும் தியான சிரேஷ்டராய் கேளுங்கள். ஒரு காலத்தில் தேவ ரிஷியான நாரதர் உலக சேமத்தை கருதி உலகத்தாருக்கு அனுகிரகம் செய்ய உத்தேசித்து திரிலோகங்களை சஞ்சாரம் செய்து கொண்டு பிறகு பூலோகத்தின் கண் பிரவேசித்து ஜனங்களை நோக்கி மிக பரிதாபத்தோடு, ஐயோ, பலவிதமான யோனிகளில் பிறந்து அநேக விதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு ஜென்மாந்திர பாதசேஷத்தால் விஷணப்படுகின்றதும் தத் பலன்களை அனுபவிக்கின்ற மனிதர்களை எந்த உபாயத்தால் ஜனன மரணாதி பிணிகள் என்று விளக்கப்படுவார்கள் என்கின்ற விஷணத்தோடு வைகுண்டத்திற்கு சென்று அவ்விடத்தில் சாந்தாகாரனும் சதுர்புஜனும் சங்கு சக்கர கதா பத்மமும் வனமாலாதிகளால் அலங்கரிக்கப்பட்டு திவ்ய விக்கிரமாய் பிரகாசிக்கின்ற அப்பரம புருஷனை பார்த்து பெரிய புதையலையை கண்ட ஏழையைப் போல் மிக ஆனந்த பரவசமாய் இவ்வண்ணம் சோத்திரம் செய்யத் தொடங்கினார். ஓ மகாபானுரே, துருமூர்த்தி ஸ்வரூபரே, திரிகுணதீதரே, நிரஞ்சனரே, நிர்குணரே, சகுணரே, நிர்விகல்பரே, ஆதி மத்தியாந்த ரகிதரே, அச்சுதரே, அனந்தரே, அனந்த கல்யாண குணங்களுக்கு ஆதாரபூதரே, சகல கல்யாண குணங்களால் நிறைந்தவரே, குண பரிபூரணனே, ஸ்ரீமன் நாராயணரே, ஆர்த்தி நாராயண பராரரே என்று விசேஷ ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருந்த நாரதரை நோக்கி இப்படி பலவிதமான அவருடைய வேண்டுதல்களை பக்த பிரதாதீதனான பகவான் கேட்டு சந்தோஷித்து பக்தர்களுடைய பாவ விமோட்சம் செய்யும்படியான சர்வசக்தியுள்ள ஸ்ரீமன் நாராயணன் மிக களிப்போடு நாரதரை கண்டு, ஓ நாரதா, நீ இவ்விடம் வீணாகானம் பண்ணி கொண்டு வீணாய் வரமாட்டாய் அல்லவா என்று பகவான் நீ இவ்விடம் வந்த காரணம் என்ன, நன்றாய் முடிவரச் சொல்ல வேண்டும் என அப்பொழுது பகவானை நோக்கி நாரதர் சொல்கிறார். ஹே சுவாமின், மண்ணுலகின் மானிடர்கள் பலவிதமான துன்பங்களை விஷயங்களை அனுபவித்து கொண்டு அநேக ஜென்மங்கள் எடுத்து வந்த பாப பலன்களால் வெகு துன்பங்கள் அடைகிறார்கள். அப்பேர் கொத்த பாதைகள் அவர்களுக்கு எப்படி விலகுமோ அதற்கு தகுந்த சுலோபாயத்தை எனக்கு உபதேசித்தால் அதன் மூலமாய் யான் பூவுலகம் சென்று தங்கள் உத்தரவின்படியான ஆலோசித்து அவர்களுடைய பாவம் விலகச் செய்ய முயற்சி செய்கிறேன் என்று தெரிவித்த நாரதரை பார்த்து பகவான் சொல்லத் தொடங்கினார். ஓ நாரதா, கெட்ட குணங்களில் நின்று நீக்கக்கூடிய யோசனை உண்டாவது சாதுக்களுக்கு இயற்கை அல்லவோ? ஆகையால் துன்பப்படும்படியானவர்களின் விஷயத்தை போக்குவதும் இகபர சுகங்களுக்குண்டான கூடியதுமான சுலோபமாயத்தை சொல்கிறேன் கேள்.
சொர்க்கம், மத்தியம், பாதாளம் முதலான 7 லோகங்களில் தற்காலம் செய்து கொண்டிருக்கும் விரதங்களுக்குள் மிக உத்தமமான விரதம் ஒன்று உண்டு. அதை சத்யநாராயண விரதம் எனப்படும். அதை உனக்கு உன்னிடத்தில் உண்டாயிருக்கும் பிரேமாதிசயத்தால் உனக்கு உபதேசிக்கிறேன். இதை உலகத்தில் பரவி பிரகாசிக்கும்படியாக செய்ய எண்ணியிருக்கிறேன். இவ்விரதத்தை விதிப்படி அனுஷ்டித்து செய்யும் இடத்தில் பல துன்பங்களையும் போக்கடித்து சுகங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவார்கள் என்று சொல்லும்படியான வாக்கை கேட்டு ஆனந்தம் அடைந்த நாரதர், சுவாமி, இந்த விரதம் எப்பேர் கொத்தது? முதன் யாரால் செய்யப்பட்டது? அதன் விகாசம் என்னவென்று விவரமாய் எடுத்துரைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கேட்க, ஸ்ரீமன் நாராயணன் நாரதரை பார்த்து, ஓ முனீந்திரா, என்னால் சொல்லப்பட்ட ஸ்ரீ சத்யநாராயண விரதமானது விசேனத்தை போக்குவதும் சுகமளிக்கப்படுவதும் புத்திர விருத்தியும் தனதானிய சம்பத்தும் சகல காரிய ஜெயமும் உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தின் பலன் இன்னதென்று அறிவதற்கு 1 மாதத்தில் ஒரு புண்ணிய கஷேத்திரத்தில் மானிடன் பக்தியும் ஊக்கமும் விசேஷத்தனமாய் பிரதோஷ காலத்தில் இவ்விரதம் அனுஷ்டித்து பார்த்து அந்த சமயத்தில் பிராமணால், மித்ரால் முதலிய பந்து ஜனங்களால் சூழப்பட்டவனாய் வாழைப்பழம், நெய், பால், கோதுமை மாவு, சர்க்கரை, வெல்லம், தேன் இவைகளை ஒன்று சேர்ந்து கலந்து அப்பஞ்சாமிர்தத்தை சுவாமிக்கு நிவேத்தியம் பக்தியோடு செய்து பிராமணால்களை தாம்பூலாதிகளால் திருப்திப்படுத்தின பிறகு குடும்ப சகிதமாய் புத்திரமித்ராதிகளுடன் சத்யநாராயணனை விரத கதையை கேட்டு பிறகு பிராமணால்களுக்கு அன்னம் அளித்து அதில் மீதியான நிவேதனத்தினால் பந்து மித்திரர்களுடன் கால் பங்கு புலந்து சத்யநாராயணனை முன்னிட்டு கொண்டு பக்தியோடு மிருதங்களாதி வாத்தியங்களுடன் பஜனை செய்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு போய் சேர வேண்டியது. இப்படி செய்தால் மனிதர்களின் கோரிக்கைகள் பூர்த்தியாகும். தவிர கலியுகத்தில் அதிகமான கோரிக்கைகளின் பலன்களை ஈடேற்றும்படியான சுலபமான உபாயம் இதுவே என்று பகவான் பாகவத சிகாமணியாகிய நாரதமா முனிவருக்கு சத்யநாராயண விரதமே முக்கியமாய் உபதேசித்தார் என்று சூதர் சௌனகாதிசி மகர்ஷிகளுக்கு அறிவுறுத்தார். 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயம் ஏதோ படிக்கிறீங்களா? 2வது அத்தியாயம். ஓ முனிவர்களே, முன்னொரு காலத்தில் காசி பட்டணத்தில் ஒரு ஏழை பிராமணன் மிக தரித்திரத்தால் பிரதி தினமும் பசி, தாகம் இவைகளால் மிக வருத்தி கொண்டு அதிக வருத்தத்துடன் சுற்றி கொண்டிருந்த போது பகவான் அவனை பார்த்து மிக கருணையோடு, புருஷோத்தமன் கிருபா சமுத்திரன் ஆகையால் கபட விருத்த பிராமண ஸ்வரூபன் அடைந்து அவருக்கு பிரசன்னராய், பிராமணோத்தமா, நீ யார்? எங்கிருந்து எங்கே போகிறாய்? என்று உன் உருமாறுதலை பார்த்தால் நீ வறுமையில் இருப்பவனைப் போல் தோன்றுகிறது. உன் வரலாற்றை எனக்கு விவரமாய் தெரியச் சொல்லும் என அப்பொழுது அந்த பிராமணன் சொல்லத் தொடங்கினார். ஓ சுவாமி, நான் பொறுக்க முடியாத தரித்திரத்தினால் மிக வறுமையடைந்து இவ்விதமாய் பிச்சைக்காக வீடு வீடாய் திரிந்து பிடி அரிசி கிடைப்பதும் மிக அரிதாயிருக்கிறது. ஆகையால் இப்படி கொத்த தரித்திரத்தில் என்று நீக்கும் மோட்ச காரணமான காரியத்தை தாங்கள் எனக்கு கிருபை கூற வேண்டும் என்று அநேக விதமாய் வேண்டி கொள்ள அந்த கபட பிராமணன் இந்த பிராமணனுக்கு சொல்லத் தொடங்கினார். ஓ பிராமணோத்தமா, மிக வணக்கத்துடனும் பக்தியோடும் தியானம் செய்வதில் அதிக சிரத்தையோடு கூடியவனாய் கேள். சத்யநாராயணன் என்கின்ற பேருள்ள அம்மகாவிஷ்ணுவானவர் எல்லா கோரிக்கைகளையும் கொடுக்கக்கூடியவர் ஆனபடியால் மனுஷ்யன் சத்யநாராயணன் விரதம் முக்கியமாய் செய்ய வேண்டும்.